டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட்டு சிலபஸில் வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப் பார்க்கலாங்க. முதல்ல ஜென்ரலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்னன்ட்டு. அப்புறம் நம்ம ப்ராப்ளம் போடலாம். இங்கே பாருங்கள், லீஸ்ட் காமன் மல்டிபிள் மீச்சிறு பொது மடங்கு. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சம் போட்டிருக்கேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபைண்ட் எல்சிஎம் 15, 10. இப்போ 15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15 வந்து அதோட மடங்கு எழுதுனேன். 15 ஒரு மடங்கு வந்து 15, அடுத்து 2 மடங்கு 30, 3 மடங்கு 45, 4 மடங்கு 60, 5 மடங்கு 75, 6 மடங்கு 90, அந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து 10ஓட மடங்கு எழுதிட்டு வரேன். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. ஓகேங்களா? இப்போது இந்த மடங்குங்களில் இங்கே பாருங்கள், எது எது காமனாக இருக்கோ அதெல்லாம் நான் பாருங்கள் காமனாக இருக்கிறதெல்லாம் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். 30 காமனாக இருக்குது, 60 காமனாக இருக்குது, 90 காமனாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது இது வந்து இதெல்லாம் பொது மடங்கு கரெக்ட்டுங்களா? இதில் இந்த மடங்குலையும் இருக்குது, இந்த மடங்குலையும் இருக்குது. அதனால் இது பொது மடங்கு. அதாவது இதெல்லாம் மல்டிபிள், இது காமன் மல்டிபிள். ஓகேங்களா? இந்த காமன் மல்டிபிளில் 30, 60, 90ல் எது வந்து சின்னதாக இருக்குது? 30. அதனால் இது மீச்சிறு பொது மடங்கு. இந்த இருக்கிற 3 வேல்யூமே எது லீஸ்ட்டாக இருக்கோ அது லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேங்களா? அதை தான் நம்ம எல்சிஎம் அப்படின்னு எடுக்கிறோம். கிளியரா? இங்கே என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே வேர்ட்ஸில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். நான் இருக்கிற பொது மடங்குகளையே மீச்சிறு மடங்கு எடுக்கிறேன். இருக்கிற காமன் மல்டிபிளையே லீஸ்ட் காமன் மல்டிபிள் எடுக்கிறேன். அதனால் அது எல்சிஎம் அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? இதுதான் எல்சிஎம். ஆனால் நம்ம யூஸ்ஃபுல்லாக சம்மில் இந்த மாதிரி மடங்கு எழுதி கண்டுபிடிக்க மாட்டோம். இந்த மெத்தடு தான் நம்ம எல்லா சம்முக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தடு வந்தால் நம்மளுக்கு தெரியும், டானா வகுத்தல் மெத்தடு. ஓகேங்களா? இப்போ 15, 10 ஒன்றா எழுதிக்கிறேன். அந்த ரெண்டுக்கும் காமனாக வர டேபிள் என்னவோ அதை நம்ம எழுதுவோம். 5th டேபிளில் ரெண்டுமே வரும். அப்போ இது 3 5s are 15, 2 5s are 10. அடுத்து 3 டேபிளில் போடுறேன், 1 டைம் 2 அப்படி எழுதிக்கிறேன். அடுத்து 2 டேபிளில் போடுறேன், 1. எப்போயுமே இந்த லாஸ்ட்டில் 1 1 வர வரைக்கும் நிறுத்திடுவோம். 1 1 வந்தவுடனே இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 × 3 × 2. 5 3s are 15, 15 2s are 30. அப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 30. எல்சிஎம் கிளியருங்களா? பாருங்கள், எப்படி கண்டுபிடிச்சாலும் இப்படி கண்டுபிடிச்சாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் நம்ம சம்மில் இந்த மாதிரி எழுதி பண்ணும்போது நமக்கு டைம் ஆகும். நம்ம இப்போ எப்பயுமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுவும் அந்த வேர்ட்லேயே நம்மளுக்கு மீனிங் இருக்குது. காமன் ஃபேக்டர், பொது காரணி. அதோட காரணிகளில் எது பொதுவாக இருக்கோ அதில் பெருசு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதே சம்முக்கே எடுத்து போடுறேன். 15, 10க்கே நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். இப்போ 15 நான் எப்படி எழுதலாம்? 3 × 5ன்னு எழுதலாமா? 10 எப்படி எழுதலாம்? 2 × 5. இது ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது? 5. ஓகேங்களா? இந்த பாருங்கள், இந்த 5 தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. இப்போ இது 2 காமன் ஃபேக்டர். இது வந்து எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனட்டாக இருக்கனால இதில் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 5 1 1 தான் இருக்குது. இதே நீங்கள் மற்ற சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 நம்பர்ஸ் கூட காமனாக இருக்கும். எத்தனை நம்பர் காமனாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நம்ம இருக்கிறதுலே பெருசாக இருக்க எல்லாத்தையுமே எடுத்துவோம். அதனால தான் அது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த சம்மில் 1 இருக்குது, அதில் எடுத்துக்கிட்டோம். அதனால் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறனால இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். தமிழில் மீ பெரு புது காரணி. ஓகேங்களா? அதை தான் நம்ம மீ பேக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மீச்சிறு பொது மடங்கை வந்து மீ போமா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மீ சீமான்னு சொல்லுவாங்க. இப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிளியருங்களா? அப்புறம் இன்னொன்று பாருங்கள், இங்கே 30 இங்கே 5ன்னு இருக்குங்களா? அப்போ எல்சிஎம் வந்து ஆல்வேஸ் பி மல்டிபிள் ஆஃப் ஹெச்சிஎஃப். இது கேட்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஹெச்சிஎஃபோட மல்டிபிளாக தான் எல்சிஎம் இருக்கும். 5 வந்து இந்த 5 மல்டிபிளாக எழுதும்போது நம்மளுக்கு 30 வரும். அதை தான் சொல்கிறாங்க, எல்சிஎம் வில் ஆல்வேஸ் பி எ மல்டிபிள் ஆஃப் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? இது கேட்க சான்ஸ் இருக்குது. எப்பயுமே வந்து மீசியமானது மீ பெரு பொதுக்காரங்களின் மடங்குகளாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு சம்மில் நம்ம இன்னொரு ரிசல்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் என்னென்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். 2 எண்களின் பெருக்கற் பலன் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிளே நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 சம்முமே 15, 10க்கு தானே எடுத்து செக் பண்ணோம். லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஹெச்சிஎஃப் அதுக்கு செக் பண்ணோம். நம்மளுக்கு அந்த 2 நம்பர் என்ன? 15, 10. ஓகேங்களா? அப்போ அது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 150. ஓகேவா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? எல்சிஎம் நம்மளுக்கு எவ்வளோ வந்தது? 30. ஓகேவா? ஹெச்சிஎஃப் என்ன வந்தது? 5. இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 5s are 150. இதுவும் 150 தான் கிடச்சிது. அப்போ 2 சைடு ஈக்குவலாக கிடைக்கிது.
அதனால தான் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி எந்த நம்பருக்கு எடுத்து செக் பண்ணாலும் இது சேமாக தான் வரும். ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அதனால தான் இது ஒரு ரிசல்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சம்மில் ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். நீங்கள் வேணால் வேறு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தான் வரும். அதனால் இந்த ரிசல்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ 6th இருக்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ப்ராப்ளம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ப்ராப்ளம். பவித்ரா தீபாவளியை கொண்டாடும் விதமாக இனிப்புகள் மற்றும் காரங்களை ஏழை குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க திட்டமிடுகிறாள். அவளின் அம்மா அவளிடம் 63 அதிரசங்களையும் 12 முறுக்குகளையும் வழங்குகிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சம எண்ணிக்கையிலான அதிரசங்களையும் சம எண்ணிக்கையிலான முறுக்குகளையும் வழங்க வேண்டுமெனில் அவளால் எத்தனை குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க இயலும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 காமனாக, இது 2மே பொதுவாக ஒரு குடும்பத்துக்கு எத்தனை மேக்ஸிமம் கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஹெச்சிஎஃப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹெச்சிஎஃப் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இங்கே பாருங்கள், இப்போது 63 இருக்கா, நான் இதை 3 டேபிளில் போடுறேன். ஏன்னா 2 டேபிளில் வராது. அப்போ 3 டேபிளில் போட்டிங்கன்னா இது வந்து 2 டைமு, இது 1 டைமு. திரும்ப 3 டேபிளில் போட்டிங்கன்னா இது 7 டைம். ஓகேவா? 42 2 டேபிளில் போட முடியும். அப்போ 2 டேபிளில் போட்டோன்னா 21. அப்புறம் திரும்ப 3 டேபிள் தான் போட முடியும், 7. இப்போ 2 ஃபேக்டரி எடுத்து எழுதலாமா? 63 பார்த்தீங்கன்னா 3 × 3 × 7. ஓகேவா? 42 பார்த்தீங்கன்னா 2 × 3 × 7. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் காமனாக வரதை நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 7 21 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகேங்களா? அப்போ அவங்களால எத்தனை குடும்பங்களுக்கு கொடுக்க முடியும்னா 21 குடும்பங்களுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 63ன்றது அதிரசம், இது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு. அப்போ 3 அதிரசமாக இவங்களால 21 குடும்பங்களுக்கு கொடுக்க முடியும். இவங்க 2 முறுக்கா 21 குடும்பங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ 3 அதிரசமாக 21 குடும்பங்களுக்கு கொடுக்க முடியும். 2 முறுக்கா 21 குடும்பங்களுக்கு கொடுக்க முடியும். இப்படி தான் நம்ம ரியல் லைஃப்பில் மீப்பெரு பொது காரணியை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் சிச்சுவேஷன் ப்ராப்ளம் தான் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. 8 அடி மற்றும் 12 அடி நீளமுள்ள 2 கம்பிகளை எடுத்துக்கொள்வோம். இவற்றை நாம் சம நீளமுள்ள துண்டுகளாக வெட்டினால் எத்தனை துண்டுகளை நாம் பெற முடியும்? அவ்வாறு 2 கம்பிகளை வெட்டினால் கிடைக்கும் துண்டின் அதிகபட்ச நீளம் யாதுன்னு கேட்குறாங்க. இப்போ 2க்கும் கரெக்டாக சமமாக வெட்டணும். அப்புறம் 2க்கும் அதே மாதிரி 2 கம்பியுமே வெட்டி கிடைக்கினா அதிகபட்ச நீளம்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கான சம்மில் வந்து எப்பயுமே எந்த கண்டுபிடிக்கணும், எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்பான்னு டவுட் வரலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஹையஸ்ட்டு அப்படின்னு வந்தாவே நீங்கள் ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். பெரு பொது காரணி பெருன்னு வருது இல்லைங்களா? அப்போ அதிகபட்சம் தான் கண்டுபிடிக்கணும். போன சம்லேயும் பாருங்கள் அதிகபட்சமாக அப்படின்னு வந்துச்சுங்களா? அப்போ வந்துட்டு நம்ம ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிச்சோம். அதிகபட்சம்னு வரும்போதெல்லாம் ஹையஸ்ட்டு நான் வச்சுக்கோங்க, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ 8 கண்டுபிடிக்கலாமா? 8 எப்படி எழுதுவோம்? 2 × 2 × 2. ஓகேவா? அடுத்து 12 எப்படி எழுதுவோம்னா 3 × 2 × 2. கரெக்டாக? 6 3 2s are 6 6 2s are 12. அப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது பாருங்கள். இந்த 2 காமனாக இருக்குது, இந்த 2 காமனாக இருக்குது. அப்போ 2 2 தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு 2 × 2 4 தான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட்டு குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாங்க. மீப்பெரு பொது காரணியை வந்து நம்ம மீப்பெரு பொது வகுத்தினும் சொல்லலாம். ஏன்னா காரணின்றது வகுத்தி தானே. இப்போ 5 1னா அதால் வகுக்க முடியும். அதனால் மீப்பெரும் பொது காரணி பொது வகுத்தின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறம் 1 எக்ஸு அப்படின்னா 1 தான் கிடைக்கும். அதாவது 1 கூட நீங்கள் எந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு மினிமம் தானே வரப்போகுது. மினிமமாக காமன் ஃபேக்டரி 1 தான் இருக்க போகுது. புரியுதுங்களா? நீங்கள் இது பார்த்தாலே மினிமம் நான் வச்சுக்கோங்க. இதில் எது மினிமமோ அதுதான் ஆன்சர். நம்ம 1 கூட கண்டுபிடிக்கும் போது இருக்கலே நம்பரில் நம்மளுக்கு மினிமம் 1 வரதுனால 1 தான் ஹெச்சிஎஃப் வரும். இது நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஒய் மற்றும் எக்ஸின் மடங்கு எனில், ஒய் என்பது எக்ஸின் மடங்கு எனில் மீப்பெரு பொது காரணி எக்ஸ் கம்மா ஒய்க்கு எக்ஸ் தான் ஆன்சர் வரும். இப்படி ரிசல்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 3, 6க்கு நம்மளுக்கு தெரியும் 3 தான் வரும். ஏன்னா இது 3 × 1, இது 3 × வரும். நம்ம வந்து காமன் ஃபேக்டர் எடுத்தால் 3 தான் வரப்போகுது. புரியுதுங்களா? அப்போ ரிசல்ட்டில் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஒய் என்பது எக்ஸின் மடங்குனா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்ணி கூட போட்டுடலாம். ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 எண்களுக்கான மீப்பெரு பொது காரணி 1 எனில் அவ்வெண்கள் சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள் எனப்படும். சார்பகா எண்களில் 2 எண்களும் பகா எண்களாகவோ 2 எண்களும்
பகு எண்களாகவோ அல்லது ஒரு பகா எண் மற்றொரு பகு எண்ணாகவோ இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ மீப்பெரு பொது காரணி 1ன்னாவே அதை நம்ம சார்பகா எண்கள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சம்ம ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 2க்கும் பொது காரணி 1ன்னு சொல்லியிருந்தோம்னா அது கோப்ரைம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழில் சார்பகா எண்கள் இணைப்பகா எண்கள்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 எண்கள் அந்த மாதிரி இருக்கிற எண்கள் 2மே பகா எண்களாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. பகு எண்களாக கூட சான்ஸ் இருக்குது. இப்போ 14க்கும் 27க்கும் காமன் ஃபேக்டர் வந்து 1ன்னு வர மாதிரி இந்த மாதிரி எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஒரு எண் வந்து பகு எண்ணவும் இப்போ 11 பார்த்தீங்கன்னா ப்ரைமு, 12 பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் கிடையாது. இங்கே 5ம் ப்ரைமு, 7ம் ப்ரைமு, 14, 17 இதில் 2மே ப்ரைம் இல்லை, அதுவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வகுத்தல் முறையில் 40 மற்றும் 56 ஆகிய எண்களுக்கு பெரும் பொது காரணியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. பெரு காரணி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இவங்க பாருங்கள், முதல்ல இந்த டிவிஷன் மெத்தடு கொடுத்துருக்காங்க. 40யை வந்து 2ஆல் போட்டிங்கன்னா 20ன்னு வரும். 20யை 2ஆல் போட்டிங்கன்னா 10ன்னு வரும். 10 2ஆல் போட்டிங்கன்னா 5ன்னு வரும். ஓகேங்களா? அதை எடுத்து எழுதிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 50, 60 2 டேபிளில் போடுறாங்க. 28 2ஆல் போடலாங்க 14, 14 2 டேபிளில் போனால் 7 போட்டால் 1ல் முடியுது. 2மே 1ல் முடிஞ்சுன்னா அதை எடுத்து எழுதிட்டு காமனாக இருக்கிறத எடுத்து எழுதுறாங்க. 3மே இதில் 2 2 2ன்னு வருது. அப்போ 2 × 2 × 2 8 தான் இதுக்கு காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? இன்னொரு மெத்தடும் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 18, 24, 30 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது காரணி HCF கேட்குறாங்க. 18 நம்ம எப்படி எழுதலாம்? 2 × 9ங்களா? 2 × 9 2 × 3 × 3ன்னு எழுதலாமா? ஓகேவா? அடுத்து 24 2 × 12ன்னு எழுதலாமா? 2 × 12க்கு அப்புறம் 2 × 6 2 × 6 2 × 2 × 3. ஓகேவா? 30 எப்படி எழுதலாம்? 3 × 10 அப்புறம் 2 × 3 × 2 × 5. கரெக்டாக? இப்போ இது காமன் ஃபேக்டர்னு பார்க்கணும். எல்லாத்துலேயும் 3 வருது. 3 3 3 எல்லாத்துலேயுமே 2வும் வருது. ஓகேவா? அப்போ HCF வேறு எதுவும் காமனாக இல்லை. அப்போ HCF பார்த்தீங்கன்னா 3 × 2 6 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மீச்சிறு பொது மடங்குக்கான சம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மா வந்து 4 மற்றும் 5 பெருக்கல் வாய்ப்பாடுகளை எழுதி அதில் வந்து மீச்சிறு பொது மடங்கு எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 4 டேபிள் எழுதிட்டு 5 டேபிள் எழுதிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு காமனாக வரதை எடுத்து எழுதுறாங்க. இதில் பாருங்கள் 20 20 தான் அது காமனாக வருது. அடுத்து 40 40 வருது. பட் நம்ம மீச்சிறு பொது மடங்குன்னு எடுக்கிறனால இதில் எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 20 தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மில் ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். ரியல் டைம் லைஃப் ப்ராப்ளம். அனு தனது தங்கையின் பிறந்தநாள் விழாவில் வழங்குவதற்காக கேழ்வரகு லட்டுகளையும் தட்டை முறுக்குகளையும் வாங்க விரும்புகிறாள். கேழ்வரகு லட்டுகள் ஒரு பொட்டலத்திற்கு 4 வீதமும் தட்டை முறுக்குகள் ஒரு பொட்டலத்திற்கு 6 வீதமும் கிடைக்கிது. ஓகேங்களா? இது 4 இது 6. விழாவில் சம எண்ணிக்கையில் கேழ்வரகு லட்டுகளும் தட்டை முறுக்குகளும் இருக்குமாறு அனு இவற்றை எவ்வாறு வாங்க வேண்டுமெனில் இந்த சூழலை அவள் எவ்வாறு அணுகுவான்னு கேட்குறாங்க. இப்போ 2யும் சமமாக கொடுக்கணும் அப்படின்னா அவள் எத்தனை பேக்கெட் வாங்கணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம எண்ணிக்கை அப்படின்னு வருந்தால் நீங்கள் எல்சிஎம் நான் வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்தால் HCF. இந்த மாதிரி சமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்சிஎம் தான் யூஸ் பண்ணணும். இந்த 4,6க்கு எல்சிஎம் நம்ம எப்படி சொல்லணும்? டானா வகுத்தலே போட்டலாமா? 4 6 போடலாமா? 2 டேபிளில் போடுங்க. போட்டிங்கன்னா என்ன வரும்? இது 2 இது 3ன்னு வரும். அடுத்து 2 டேபிளில் போடுங்க. இது 1, 3ன்னு வரும். அடுத்து 3 போடுங்க. 1, 1. இப்போ ஸ்டாப் பண்ணிடலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 2 × 2 × 3. அப்போ என்ன வரும்? 2 2s are 4, 4 3s are 12. அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து 12. அவள் வந்து 12 தான் இந்த சம்முக்கு வந்துட்டு ஆன்சர். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4,5க்கு வந்து எல்சிஎம் கேட்குறாங்க. இந்த மாதிரி காமன் ஃபேக்டர் இல்லாமல் வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணாவே எல்சிஎம் கிடச்சிரும். 4 × 5 20 தான் இந்த சம். எல்சிஎம் வந்து 20. ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 5 156 மற்றும் 124 ஆகிய எண்களில் மீசிமா காண்கன்னு இருக்காங்க. நம்ம மீசிமா கேட்டவே இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு ஃபெமிலியரான மெத்தட். அதே தான் போட போகிறோம். 150, 124 எழுதிக்கிறோம். 2 டேபிளில் போடுறாங்க. இது 78, இது 62. திரும்ப 2 டேபிளில் போடுறாங்க. இது 39, இது 31 வருது. அடுத்து இது 3 டேபிளில் வரும். 3 போட்டிங்கன்னா இது 13, இது 31. ஆனால் அதுக்கப்புறம் இந்த டேபிளில் வந்து வராது. அதனால் 13 டேபிளில் போட்டிங்கன்னா 1 டைமு, 31 டேபிளில் போட்டால் 1 டைமு. அப்போ 1ல் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 × 2 × 3 × 13 × 31. ஓகேங்களா? இப்போ இதை ஜஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா 4836ன்னு வரும். அப்போ இதுதான் இதோட எல்சிஎம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் எடுத்துக்காட்டு 6. நான் 62, 78, 109 வகுத்து முறையே 2, 3, மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரும் பொது காரணி காண்க. இப்போ டேரெக்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அப்ளிகேஷன் மாதிரி கேட்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எண்கள் எல்லாம் வந்து இது மீதி கொடுக்குமா. அப்போ மீதி கொடுக்காம இருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும், அதே கழிச்சிடணும் இல்லைங்களா? இப்போ 62க்கு மீதி வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 62ல் 2 கழிச்சிட்டோம்னா மீதி வராது இல்லையா? அதனால் அப்படி பண்ணுறோம். 78ல் மீதி 3. அப்போ 78ல் 3 கழிச்சுன்னா 75. 109ல் 4. அப்போ அதை கழிச்சிட்டிங்கன்னா 105. அப்போ இந்த நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். 60 பாருங்கள். 2 × 2 × 3 × 5. 2 2s are 4, 4 3s are 12, 12 × 5 16 வருது. அப்போ இதை எழுதிக்கிறோம். 75 3 × 25, 25 5 × 5. அப்போ 3 × 5 × 5. 105 3 × 5, 3 5s are 15, 15 × 7 105ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ ஹெச்சிஎஃப்னா என்ன சொல்லியிருக்கோம், 3 காமனாக வருது. இங்கே பாருங்கள் 2 இருக்குங்களா, காமனாக இல்லை. 2வே கிடையாது. அடுத்து 3 காமனாக இருக்குது. இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. அப்போ ஒரு காமன் ஃபேக்டர் 3. அடுத்து 5 பாருங்கள். இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. அப்போ இன்னொரு காமன் ஃபேக்டர் 5. அப்போ 3 × 5 15 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான். ஒரு நூல் விற்பனையாளர் வந்து 175 ஆங்கில நூல்கள், 245 அறிவியல் நூல்கள், 385 கணித நூல்களை வச்சுருக்காரு. அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாட நூல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்ஆன்னு உங்களுக்கு டவுட் வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன், அதிகபட்சம்னு வந்தாவே ஹெச்சிஎஃப்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் ஹெச்சிஎஃப் தான் இந்த சம்முக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த சம்மில் பாருங்கள், 175, 245, 385 எடுத்துக்கிறேன். அவங்க ஹெச்சிஎஃப் தானே கேட்குறாங்க. நம்ம அதுக்கு 5 டேபிளில் போட்டிங்கன்னா 35, திரும்ப 5 டேபிள் போனால் 7. அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா 170க்கு 5 × 5 × 7. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் 5 டேபிளில் போட்டால் 49, திரும்ப 7 டேபிளில் போட்டால் 7, 1ல் முடிஞ்சிருச்சு. அப்போது 5 × 7 × 7. 385 5 டேபிளில் போடுறோம். 77 வருது. 7 போட்டால் 11 டேபிளில் வருது. 11 டேபிளில் 1 டைம் போட்டோம்னா இதுவும் முடிஞ்சிருது. அப்போ 385 பார்த்தீங்கன்னா 5 × 7 = 11. இப்போ 3லேயுமே காமனாக இருக்க ஃபேக்டர் பாருங்கள். இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. அப்புறம் இதுலேயும் 7 இருக்குது, இதுலேயும் 7 இருக்குது, இதுலேயும் 7 இருக்குது. வேறு எதுவும் காமனாக இல்லை. அப்போ மீப்பெரும் பொது காரணி வந்து பார்த்திங்கன்னா 35. அப்போ வந்துட்டு அவர் ஒவ்வொரு பெட்டியிலும் சம எண்ணிக்கையில் நூல்கள் தேவைப்படும் அதிகபட்ச பெட்டிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 35. ஸோ அதிகபட்சம்னு கேட்டால் நீங்கள் 30 ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஹெச்சிஎஃப் மட்டும் கேட்காம இன்னும் ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ நூல்கள் இருக்குன்னு தனித்தனியாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் கண்டுபிடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 35 போக மீதி இருக்கிறதாங்க. இது போட்டு நீங்கள் திரும்ப டிவைட் பண்ணி எழுதணும்னு இல்லைங்க. இங்கே பாருங்கள், இதில் 35 காமனாக இருக்கிறத தவிர்த்து மீதி எல்லாம் எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? இதில் 5. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள ஆங்கில நூல்கள் எண்ணிக்கை பாருங்கள். இங்கே மீதி 5 தானே இருக்குது. அப்போது 5. ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள அறிவியல் நூல்களின் எண்ணிக்கை. இந்த 35 எடுத்துகிட்டா மீதி 7. அடுத்து கணித நூல்கள் பார்த்திங்கன்னா மீதி 11. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக ஒரு பெட்டியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 + 11 5 + 7 + 11 23 வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் ஒரு 5 ஆங்கில நூல் இருக்கும், 7 அறிவியல் நூல் இருக்கும், 11 கணித நூல் இருக்கும், மொத்தம் 23 நூல் இருக்கும் 35 பெட்டியில். ஓகேங்களா? இதுதான் இந்த சம்முக்கு ஆன்சர்.
இந்த சம் பாருங்க. மீசியமானது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ தான் இருக்கும். இது ஒரு க்ளூங்க. நம்ம இதை கண்டுபிடிச்சது கரெக்டாக இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே மீசி பேர் தான் மீச்சிறு மடங்கு. ஆனால் அதோட ஆன்சர் தான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணோட கண்டிப்பாக பெருசாக வரணும், இல்லைனா சமமாக தான் வரும். ஓகேங்களா? அது கூட கம்மியாக வராது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே மீசியமாக பெருசாக வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணோட பெருசாக இருக்கும், இல்லைனா சமமாகவும் இருக்கும். அப்புறம் இந்த பாயிண்ட்டை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மீசியமானது எப்போதுமே மெய்ப்பெரு புதுக்காரணியோட மடங்கா தான் இருக்கும். புரியுதுங்களா? இது சின்னதாக இருக்கும். இதோட மடங்கா தான் எல்சியம் வரும். இந்த ஃபேக்டர் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி அங்கே காமிச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 8 பாருங்க. 18, 30 ஆகிய எண்களின் மீப்பெரு பொதுக்காரணி மற்றும் மீசிமா விகிதத்தை காண்கன்னு இருக்காங்க. 2யும் கண்டுபிடிச்சு அதுக்கு விகிதம் கண்டுபிடிக்கணும் எக்ஸ்ட்ராவா, அவ்வளோதான். இப்போ பாருங்க 18 2 × 3 × 3ன்னு எழுதலாம். 30 2 × 3 × 5ன்னு எழுதலாம். இப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்ன பாருங்க, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2 × 3 6. இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீசிமா வேணும். மீசிமா என்ன பண்ணுவோம், இந்த மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறத எழுதிட்டு மீதி இருக்கிறத எழுதுவோம். இங்கே ஒரு 3 இங்கே இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ அதை 2 எழுதிப்போம். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 6 3s are 18, 18 5s are 19. சாரி 2 3s are 6, 6 3s are 18, 18 × 5 19. ஓகேவா? இப்போது ரெண்டுக்கும் எல்சியம் கேட்குறாங்க இல்லையா? அப்போ 6 × 90. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 6 டேபிளில் பண்ணிங்கன்னா 1:15 வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1:15. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஏதோ ஒரு நம்பர் ஆகிய எண்களால் வகுக்கும்போது, இந்த எண்களால் வகுக்கும்போது நம்மளுக்கு மீதி வந்து 4 தர மாதிரி இருக்கிற எண்களை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு வரும்போது நீங்கள் மிகச்சிறிய அப்படின்னு வந்தாவே எல்சிஎம் தான் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதிகபட்சம் சமம் அப்படின்னு வந்தால் அதிகபட்சம்னு வந்தால் ஹெச்சிஎஃப்னு சொல்லியிருக்கேன். சம எண்ணிக்கையில் வந்தால் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான், எல்சிஎம். சிறியன் வந்தாலும் எல்சிஎம் தான் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சம்முக்கு நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 254, 508க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 டேபிளில் போட்டால் 127, 254 வரும். திரும்ப 2 டேபிளே போட்டால் இது 254 வரும். இப்போ ரெண்டுமே 127 காமனாக இருக்கலாம், இந்த 127 எழுதிக்கிறோம். இப்போ 1 1 வந்தனால ஸ்டாப் பண்ணிடும். அப்புறம் எல்சிஎம் வேணும்னா 2 × 2 × 127. இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 508. அப்போ எல்சிஎம் வந்து 508. அப்போ இந்த ரெண்டு எண்களையும் வகுக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய எண் பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? ஆனால் அவங்க அதை கேட்கல. அதாவது 508 ஆனது 254 மற்றும் ஆகிய எண்களால் வகுப்படும் மிகச்சிறிய பொது மடங்கு இதுதான். இது ரெண்டுலேயுமே வகுப்படுற மிகச்சிறிய பொது மடங்கு பார்த்தீங்கன்னா 508 தான். ஆனால் அவங்க அது கேட்கல. மீதி 4 வரணும்னா அப்போ என்ன பண்ணணும், இது கூட ஒரு 4 ஆட் பண்ணால் தானே மீதி 4 கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு மீதி 4 தேவை என்பதனால் தேவையான மீசிமாவை காட்டிலும் 4 அதிகம் எழுதிக்கிறோம். அப்போ 508 + 4 512 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். கிளியரா? அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன், போன குறிப்பில் என்ன பார்த்தோம், நம்ம எந்த நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிக்கிறோமோ அந்த நம்பர் வந்து அதுக்கு ஈக்குவலாக வரும், இல்லை அதிகமாக வரும்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த சம்மில் ஈக்குவலாகவே வந்திருக்கு. இந்த 2 நம்பருக்கு தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அதே நம்பர் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்சிஎம் வரும். ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண்கள் என்னென்னு சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், 10,000 எடுத்துக்கணும். இதே ஒருவேளை அவங்க மிகப்பெரிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 9 இப்படி எடுப்போம். ஞாபகம் இருக்குங்களா? இதுதான் மிகப்பெரிய 5 இலக்க எண். அவங்க மிகச்சிறியன்னு கேட்டதுனால நம்ம இந்த எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்புறம் நம்ம இப்போ எல்சியம் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ அந்த எல்சியத்தை வந்து இந்த 10,000ஆல் நம்ம வகுத்து பார்க்குறோம். அந்த வகுத்தோம்னா நம்மளுக்கு ஈவு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 46, மீதி வந்து பார்த்திங்கன்னா 64ன்னு வருது. சரிங்களா? இப்போ 46 டைம் போக மீதி ஒரு 64 இருக்குது. சரிங்களா? இப்போது நான் இது கூட 216 வரணும் அப்படின்னா அடுத்த மடங்கு 216க்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா, ஏன்னா 46 வரைக்கும் வந்திருக்கா, அப்போ 47 என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,152ன்னு வருது. அப்போது 152ல் ஒரு 64 இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், 216க்கு இன்னும் மீதி எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 216 46 டைம் போயிடுச்சு. இன்னும் 47 வரத்துக்கு ஒரு 64 இருக்குது. மீதி எவ்வளோ வேணும்னு எப்படி கண்டுபிடிப்போன்னா, இங்கே பாருங்கள் 216 இருக்கா, இதில் ஒரு 64 கழிக்கணும். 6ல் 4 போனால் 2, 21ல் 5 போச்சு, 21ல் 6 போச்சுன்னா 15.
அப்போ 152 கிடைக்குது. ஆல்ரெடி ஒரு 10,000 இது ஒரு நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா 10,152 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஸோ இதுதான் அது வந்து மிகச்சிறிய 5 இலக்க எண். ஏன்னா முதல்ல வர அடுத்த எண்ணே 10,000க்கு அப்புறம் இதுதான் 47 டைம் வரும். ஓகேங்களா? இதுதான் அவங்க கேட்குறாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின்ன முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடம். ஓகேங்களா? அடுத்து 2வது அலைபேசி ஒவ்வொரு 25 நிமிடம். 3வது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் 4வது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நொடிகளிலும் ஒலிக்கின்றன. அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? திரும்ப பாருங்க. ஒன்றாக, சமமாக அப்படின்னு வந்தாவும் எல்சிஎம் தான். கிளியரா? சமமா, ஒன்றா அப்படின்னு கேட்டால் எல்சிஎம் தான். ஓகேவா? ஸோ இப்போ அந்த கொடுத்துருக்க எல்லா நம்பருக்கும் நம்ம வந்து மீசியமாக பார்க்க போகிறோம். 15, 20, 25, 30. அப்போ 2 டேபிளில் போடுறாங்க. அடுத்து 2 டேபிள்லேயே போடுறாங்க. அடுத்து 5 டேபிளில் போடுறாங்க. 3 டேபிள், 5 டேபிள். இப்போ லாஸ்ட்டில் 1 1 வந்தவுடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடும். அப்போ எல்சிஎம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60, 60 5s are 300. அப்போது 300 நிமிடங்கள் வருது. ஆனால் நம்மளுக்கு தெரியும் 1 மணி நேரம் வந்து 60 நிமிடங்கள். அப்போ இதை 5 × 16 எழுதிக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் வரும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி 5 மணிக்கு ஒலிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ 5 + 5 10 மணி நேரத்தில் தான் அவன் மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இவற்றை முயல்கள்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஒரு சிறுவன் கூடையில் உள்ள விளாம்பழங்களை விற்பதற்காக ஒரு பட்டணத்துக்கு எடுத்து சென்றான். கொண்டு செல்லும் வழியில் வழிப்பறி கொள்ளையர்கள் சிறுவனிடம் இருந்த பழங்களை கொள்ளையடித்து தின்று விற்றார்கள். அச்சிறுவன் அரசனிடம் முறையிட, அரசன், நீ கொண்டு வந்த பழங்கள் எத்தனை என்று கேட்டார். எனக்கு தெரியாது. ஆனால் நான் கொண்டு வந்த பழங்களை 2 2ஆக பிரித்தால் 1 பழம் மிஞ்சும், 3 3ஆக பிரித்தால் 2 பழம் மிஞ்சும், 4 4ஆக பிரித்தால் 3 பழங்கள் மிஞ்சும், 5 5ஆக பிரித்தால் 4 பழங்கள் மிஞ்சும், 6 6ஆக பிரித்தால் 5 பழங்கள் மிஞ்சும், 7ஆக பிரித்தால் மீதி ஏதும் இருக்காது என்று கூறினான். அச்சிறுவன் கொண்டு வந்த விளாம்பழங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பையன் வந்து 2 2ஆக கொண்டு வந்தால் 1 பழம் மிஞ்சுமா, 3 3ஆக கொண்டு வந்தால் 2 பழம் மிஞ்சும். அப்படி தானே கொடுத்துருக்கு. 3ஆக பிரித்தால் 2 பழம் மிஞ்சும், 4 4ஆக பிரித்தோம்னா 3 பழம் மிஞ்சுமா, 5 5ஆக பிரித்தா 4 பழம் மிஞ்சுமா, 6 6ஆக பிரித்தா 5 பழம் மிஞ்சுமா. ஓகேங்களா? ஆனால் 7ஆக பிரிச்சுட்டா எதுவும் மீதி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இந்த சம்மில் பாருங்கள். இது பார்த்தாவே தெரியுது. நம்ம மடங்கு இப்போ எல்லா நம்பருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 அப்போ மடங்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பொது மடங்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிச்சிக்கணும். மீச்சிறு பொது மடங்கு 2 3 4 5 6க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கரெக்டுங்களா? அப்போது 2 டேபிளில் போட்டிங்கன்னா இது 1, இது 3, இது 2, 5, இது 3. ஓகேவா? அடுத்து 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1 2 5 1. ஓகேவா? அடுத்து 2 டேபிள் போடுங்க. 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1 1 5 1. நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் போட்டிங்கன்னா எல்லாமே 1 1 வரும். அப்போ எல்சிஎம் இந்த சமுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை வந்திருக்கு? எல்சிஎம் பார்த்திங்கன்னா 2 3s are 6, 6 2s are 12, 12 5s are 60 வந்திருக்குங்க. ஓகேவா? ஆனால் இந்த சம்மில் பாருங்கள் எல்லாத்துலேயும் 2 இப்போது 2னா 1 மீதியாகுது. இது 2லேயும் 1 மிஞ்சுது. 3னா அப்புறம் 2 - 1ன்னு பார்த்திங்கன்னா 1 தான் வரும். 3 - 2வும் 1 தான் வருது. 4 - 3 1, 5 - 4ம் 1, 6 - 5ம் 1. அப்போனா எல்லாத்துலேயும் 1 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ அந்த மிஞ்சுன்னு சொல்கிறான் இல்லையா 1. நம்ம இதே சம்மில் ஒரு சம்மில் பார்த்திங்கன்னா ரிமைண்டர் வரும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம்? ரிமைண்டரை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஆனால் மீதி இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். அப்போ இங்கே மிஞ்சும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 60 - 1 59 வருது. ஓகேவா? ஆனால் 59 வந்து 7 டேபிளில் வராது. அப்போ என்ன பண்ணால் மீச்சிரோட அடுத்த மடங்கு 60க்கு அடுத்த மடங்கு கண்டிப்பாக என்ன வரும்? 120 தான் வரும். அப்போ 120ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 119 வரும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 7 டேபிளில் ஒர்க் ஆகும். போட்டு பாருங்கள். 1 7s are 7, 49ல் 7 டைம்ஸ். ஸோ 119 தாங்க இந்த சம்முக்கு ஆன்சர். கிளியராக? இங்கே நான் இது மேலே போட்டதுனால உங்களுக்கு புரியல. நீங்கள் தெளிவாக போட்டு பாருங்கள். சம்முக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 119.
இந்த சம் பாருங்கள், இரு எண்களின் மீசிமா 432, அவற்றின் மீப்பெரு காரணி 36, ஒரு எண் 108 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு ஒரு ரிலேஷன் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்குங்களா? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். கரெக்டுங்களா? ஓகேங்களா? அப்போது எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கிடைக்கும். இரு எண்களில் பெருக்கல் பலன். கரெக்டுங்களா? பெருக்கல். இங்கே ஒரு எண் கொடுத்துட்டாங்க 108, இன்னொரு எண் தான் தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 432. இன்னொன்று ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க 36. நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். கரெக்டுங்களா? நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ மீதி எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்துடுவோம். இப்போ 432 36 டிவைடட் பை 108. ஓகேவா? இப்போது இந்த 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாங்களா? இது 6 டேபிளில் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ், இதை பண்ணிங்கன்னா 1 டைமு, 48ல் 8 டைம்ஸு. திரும்ப 6 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 1 டைமு, இது 3 டைமு. திரும்ப 3 டேபிளில் இது பண்ணலாம் 1 டைம், இது பண்ணிங்கன்னா 1, 4 3s are 12, திரும்ப 12ல் 4 3s are 144 வருது. அப்போ இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 144 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். கிளியரா? இந்த சம் பாருங்கள், அதே மாடல் தான். ஆனால் இங்கே பாருங்கள், இரு சார்பக எண்களின் மீசிமா கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா 5005ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு எண் வந்து 65, மற்றொரு எண் என்ன? போன சம்மில் எல்சிஎம்மும் கொடுத்துருந்தாங்க, ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹெச்சிஎஃப் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு க்ளூ கொடுத்துட்டான். என்ன க்ளூ? இரு சார்பக எண்கள். சார்பக எண்கள்னால் என்ன சொன்னால் கோப்ரேம். கோப்ரேம்னா அதுக்கு ரெண்டுக்கும் வந்து காமன் ஃபேக்டர் கண்டிப்பாக 1 தான் இருக்கும். அப்போ ஹெச்சிஎஃப் வந்துட்டு 1 தான். ஓகேங்களா? அதுக்கு தான் அதுக்கு பதிலாக இந்த நேமை கொடுத்துட்டான். அப்புறம் நம்ம ஹெச்சிஎஃப் 1ன்னு எடுத்துப்போம். நம்மளுக்கு என்ன தெரியும்? ப்ராடக்ட் ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்னு சொல்லியிருக்கேன்னா, ப்ராடக்டில் ஒரு எண் என்ன? 65. எனக்கு இன்னொரு எண் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் எல்சிஎம் என்ன? 5005. ஹெச்சிஎஃப் 1. ஓகேங்களா? எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? 505 வந்துட்டு நீங்கள் 65ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 5 டேபிளில் பண்ணிங்கன்னா இது என்ன வரும்? 13 டைம்ஸாக. இதை பண்ணிங்கன்னா 1001ன்னு வரும். அப்போது 13 டேபிளில் திரும்ப இதை டிவைட் பண்ணிங்கன்னா 77 டைம் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 77 டைம். ஓகேவா? தேங்க்யூ.